திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை விட மிக அதிகமான இடங்களில் இந்த அணி இந்த முறை வெற்றி பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் உறுதியாக முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலம் முழுவதும் இந்த அணிக்கு ஆதரவான ஒரு அலை என்பது வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அணியை எதிர்த்து போட்டியிடுகிற அதிமுக பிஜேபி கூட்டணியாக இருந்தாலும் அல்லது தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிற தாவேக்காவாக இருந்தாலும் இந்த அணியின் அருகிலே கூட வர முடியாது என்கிற அளவுக்கு வாக்கு சதவீதத்தில் மிக அதிகமான வாக்கு சதவீதத்தில் இந்த அணி என்பது வெற்றி பெறும். விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஏஎம்பி பிரபாகர் ராஜா அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்டு இன்றைய தினம் விருகம்பாக்கம் தொகுதியிலே நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மிகச்சிறந்த முறையில் பணியாற்றி இருப்பவர், மக்களுடைய பேராதரவை ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடியவர். கடந்த முறை பெற்ற வெற்றியை விட கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் தோழர் பிரபாகர் ராஜா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இத்தொகுதி மக்கள் தங்களுடைய பேராதரவை நல்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் இன்றைய தினம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைக்கு அரசியல் சாசனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சுறுத்தல் என்பது மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாலேயே ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் துரதிர்ஷ்டவசமானது. மதச்சார்பின்மை முன்னிறுத்துகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் மதவெறி சக்திகளுக்குமான போராட்டம்தான் இந்த தேர்தல். நிச்சயமாக மதச்சார்பற்ற சக்திகள் கொள்கை அடிப்படையில் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிரணியினர் தாமரை இலை தண்ணீரைப் போல ஒட்டாமல் தான் அவர்களுடைய அணி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் தப்பித்தவரை கூட திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபி ஆதரவு பெற்ற வேட்பாளர் என்று சொல்வதற்கு கூட கூச்சப்படுகிற நிலைமையிலே தான் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து ஒரே மனிதனாக இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும், பிஜேபி அதிமுக கூட்டணி முற்றிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு களத்திலே நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மகத்தான வெற்றியை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெறும். மீண்டும் முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்பார்கள். அறுதி பெரும்பான்மை மட்டுமல்ல, மிக கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு சரக்கு எதுவும் இல்லை. அவர் ஆட்சி காலத்தில் ஏதாவது நல்லது செஞ்சுருக்கணும், அல்லது கூட்டணி சேர்ந்திருக்கிற பிஜேபி ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கணும். அப்படி ஏதாவது அவர்கள் செய்திருந்தால் அதை சொல்லி ஓட்டு கேட்கலாம். அப்படிப்பட்ட சாதனைகளோ திட்டங்களோ மக்கள் வரவேற்கக்கூடிய செயல்களையோ அந்த கூட்டணி எதுவுமே தமிழ்நாட்டுக்கு செய்யாத காரணத்தினால்தான் தனிநபர் தாக்குதலில் கண்ணிய குறைவாக பேசுவது என்கிற ஆயுதத்தை அவர் கையில் எடுத்துக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவருமே எடப்பாடியினுடைய இந்த அணுகுமுறைக்கு எதிராக கடுமையான கண்டன குரலை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் கண்ணிய குறைவாக பேசுவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. கொள்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க, உங்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லி ஓட்டு கேளுங்க. நாங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் அனைவருமே தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுவதில்லை. என்ன நடந்ததோ அதை சொல்கிறோம், ஏற்கனவே என்ன செய்தோமோ அதை சொல்கிறோம், எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை முன்னிறுத்தித்தான் எங்களுடைய பிரச்சாரம் என்பது இருக்கிறது. ஆகவே எடப்பாடியினுடைய இத்தகைய அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது.